கணபதியே நம. 1. ஞான சம்ஹிதை. அதில் 15. ஊர்வலத்தில் மேனை தேடிய மாப்பிள்ளை. தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை தரிசித்து வணங்க வேண்டும் என்ற ஆசையோடு திருமணத்துக்கு வேண்டிய உபகரணங்களோடும் கந்தர்வர்கள், அப்சர ஸ்திரீகள், வாத்தியங்கள் முதலியவற்றோடும் திருக்கயிலைக்கு வந்து சேர்ந்தார்கள். பரிபூரணனான பரமசிவனாருக்கு அலங்காரம் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை. ஆயினும் எல்லோரும் பகவத் சேவை செய்ய வேண்டும் என்ற கருத்துடையவர்களாய் தம்மால் இயன்றவாறு மனநாயகனான சிவபெருமானை அலங்கரித்தார்கள். சிவனாரின் மகுடத்தில் சந்திரன் அமர்ந்தான். திருநெற்றிக்கண் திலகமாயிற்று. காதணிகளான சர்ப்பங்கள் பொற்குண்டலங்களாயின. விபூதியே சந்தனமாயிற்று. யானைத்தோலே பட்டு பீதாம்பரமாயிற்று. பாம்பு மாலைகள் நவரத்ன நகைகளாயின. சிவபெருமானது மகிமையினாலே அவர் தேகத்தில் இருந்த இயற்கைகளே கண்டவர்களுக்கு அலங்காரங்களாகத் தோன்றின. மாப்பிள்ளை கோலம் பூண்ட சிவபெருமான் யாராலுமே வர்ணிக்க முடியாத சர்வ ஆபரண அலங்கார உருவத்தோடு விளங்கினார். அப்போது பிரமத கணங்கள் சகல வாத்தியங்களையும் முழங்கினர். தேவர்கள் மகேஸ்வரனுக்கு பணியாற்ற வரலானார்கள். அவர்களில் பிரம்மதேவர் அன்னவாகத்தில் அமர்ந்து சகல முனிவர்களும் புடைசூழ்ந்து வர பூதபதியான பரமேஸ்வரனை சேவிக்க வந்து கும்பிட்டு நின்றார். மகாவிஷ்ணு கருட வாகனத்தில் அமர்ந்து சர்வாலங்கார பூஷிதராக சகல சேவகர்களுடனும் பரிவாரங்களுடனும் வந்து சேவித்து அருகில் இருந்தார். இந்திரன் முதலிய திக்கு பாலகர்கள் யானை, குதிரை, சிவிகை, விமானம் முதலிய தத்தமது வாகனங்களில் ஏறி பரிவாரங்கள் உடனும் ஆயுதங்கள் உடனும் வந்து பணிந்து ஒரு புறமாக இருந்தார்கள். அஷ்டவசுக்கள், துவாதச ஆதித்தர்கள், முனிவர்கள், கங்கை முதலிய நதிகள், சப்த சமுத்திரங்கள், கந்தர்வர்கள், தேவதாசிகள், நாகர்கள் முதலிய யாவரும் சர்வ அலங்காரங்களோடு தத்தமது பரிவாரங்களோடும் வேறு வகையோடும் சிவபெருமானை கண் குளிரக் கண்டு தொண்டு புரிய வந்து சேர்ந்தார்கள். அந்த சமயம் சிவபெருமான் திருக்கைலாய மலையில் இருந்து புறப்பட்டு தேவர்களை நோக்கி, நீங்கள் அனைவரும் எனக்கு முன் செல்லுங்கள் என்று பணித்தார். உடனே தேவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் சகல வாத்தியங்களையும் முழங்கிக் கொண்டு புறப்பட்டனர். சப்த ரிஷிகள் ஆசிர்வதிக்க பானுகம்பன் தன் 1000 வாய்களால் சங்கத்வனி செய்ய, பானாசூரன் தன் 1000 கைகளால் குடவு அடிக்க, நந்தி தேவர் பொற்பிரம்பேந்தி தேவர் முனிவர் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு முன் செல்ல, இந்திரன் காலாஞ்சி ஏந்த, ஈசானன் அடப்பை தாங்க, வாயு ஆலவட்டம் வீச, அக்னி தூபம் ஏந்த, வருணன் பூரண கும்பம் தாங்க, நிருதி கண்ணாடி ஏந்த, குபேரன் நவநிதிகள் சிந்த, யமன் கஞ்சுகத் தொழில் புரிய, நாகராஜன் மாணிக்க தீபங்கள் ஏந்த, வேதங்கள் திருவடியை சுமக்க, கங்கை யமுனை முதலிய நதி மங்கையர் குளிர்ந்த கவரி வீச, குண்டோதரன் குடை பிடிக்க, பிரம்ம விஷ்ணுக்கள் இருபுறமும் கைகுவித்து வர, சர்வ அலங்கார ஆடம்பர பூர்வமாக சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் அமர்ந்த வண்ணம் இமயமலையை நோக்கி மனம் புரிய வரலானார். இந்நிலையில் பார்வதியின் தந்தை ஹிமவான் தனது உற்றார் உறவினர்களையெல்லாம் வரவழைத்து திருமண மண்டபத்தை வினோதமாக அலங்கரிக்கும்படி கட்டளையிட்டான். நானாவித விசித்திர தோரணங்களும் கொடிகளுமாக தன் தலைநகரை அழகுறச் செய்தான். பர்வதராஜன் தன் குமாரியை கன்னிகாதானம் செய்ய மங்கள ஸ்நானம் செய்வித்து கல்யாண திருக்கோலத்திற்கு ஏற்ப அலங்கரித்து, நாந்தி, தேவதா, ஆக்வானம், அக்குரார்ப்பணம் முதலிய தேவ பூஜைகளை செய்வித்து, விவாக மகோற்சவத்திற்கான உபகரணங்களை சித்தப்படுத்திவிட்டு,
மணமகனாரான சிவபெருமானை சகல தேவர்களோடும் அழைத்து வரும்படி தன் ஆத்ம நண்பனான கந்தமாதன பர்வதத்தையும் மற்றொரு சேவகனையும் 14 வகை மேள வாத்தியங்களோடு எதிர் அனுப்பி சிவபெருமானின் வருகையை எதிர்பார்த்திருந்தான். மணக்கோலத்து மகேஸ்வரர் தம் சைனியங்களோடும் சகல தேவர்களோடும் வைபவமாக வருவதை பர்வதராஜன் தூதுவரால் அறிந்தான். உடனே தன் பரிவாரங்களுடன் எதிர் சென்று சகல தேவர்களோடும் வரும் சாம்பவ மூர்த்தியைக் கண்டு ஆச்சரியமடைந்தான். தேவர்கள் அனைவரும் பர்வதராஜனின் சேனையைக் கண்டு வியந்தார்கள். 2 மாபெரும் கடல்கள் ஒன்றாக சேர்ந்தது போல இரு சாரரின் சேனைகளும் ஒன்று கூடின. இவ்வாறு அனைவரும் பட்டணத்தை நோக்கி வந்தார்கள். ஹிமவான் தேவர்களுக்கு தக்கபடி விடுதிகள் நியமித்து அனுப்பிவிட்டு திருமண மேடைக்குச் சென்று அலங்காரங்களை சரிவர பார்த்து ஸ்நானம் வனாதி நித்திய கடன்களை முடித்துக்கொண்டு மணமகனாரின் வருகையை எதிர்பார்த்து இருந்தான். பர்வதராஜனின் பத்தினியான ராணி மேனையோ நாரதருடன் தன் உப்பரிக்கையின் மேல் நின்று பக்தர்களுக்கு சுகத்தை கொடுக்கும் பரமேஸ்வரனை காண வேண்டும், அவர் எவ்வளவு அழகரோ, அவருக்காக என் அருமை செல்வி பார்வதி அரும்பெரும் தவம் செய்தாளோ என்று சொன்னாள். அதையுணர்ந்த சிவபெருமான் அந்த மேனை பிரமிக்கும்படியாக தம் சேனாபலத்தை காட்டி நின்றார். தேவர்களின் மாபெரும் சேனையைக் கண்ட மேனை மகிழ்ந்தாள். இவ்வளவு சேனைகளுக்கும் சிவபெருமானே நாயகராக இருப்பாராகில் அவர் புகழுடையவராகவும் பேராற்றல் உடையவராகவுமே இருக்க வேண்டும் என்று நினைத்தாள்.